நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. அப்போது நெஞ்சுவலி வந்தது போல மீண்டும் அப்பத்தான் நடித்தார். உடனே டாக்டர் எல்லாரையும் திட்டி அனுப்பிவிட்டார். இன்னொரு பக்கத்தில் வீட்டில் கோமதி தன்னுடைய அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கின்றார். அப்போது கோமதியின் அண்ணன்கள் வீட்டுக்கு வந்து கேவலமாக பேசியிருந்தார்கள். சொல்ல முதலில் பாண்டியன் கோபப்பட்டார். அப்போது இதுதான் சந்தர்ப்பம் என்று கோமதியின் அண்ணன்கள் மேலும் அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் மயக்கம் தெளிந்து வெளியே வந்த கோமதி எதுவும் பேச முடியாமல் இருந்தார். அப்போது கோமதிக்கு துணையாக பாண்டியன் சப்போர்ட் செய்து பேசியிருந்தார். அது எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்தது. ஒரு பக்கத்தில் தங்கமயில் அழுது புலம்ப சரவணன் அவரை சமாதானம் செய்தார். இதையெல்லாம் தங்கமயில் தன்னுடைய அம்மாவிடம் சொல்ல மறுநாள் காலையில் தங்கமயிலின் அப்பாவும் அம்மாவும் பாண்டியன் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது எதற்காக தன் மகளிடம் யாரும் பேசவில்லை என்று தங்கமயில் அம்மா கேட்க, உங்கள் மகள் செய்த வேலை என்று கோமதி சொன்னார். பிறகு தங்கமயில் அப்பா அம்மா பெரிய பணக்காரர்கள் போல ஓவராக பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நான் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல அதற்கு பாண்டியன் கோபப்பட்டார். பணத்துக்காக யாரும் பேசல, செய்த தவறை அப்பவே சொல்லி இருந்தால் இந்த அளவுக்கு வந்து இருக்காது என்று கோபப்பட தங்கமயிலின் அப்பாவும் அம்மாவும் பாண்டியன் கோபப்பட்டதும் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறார்கள். இதனால் பாண்டியன் அமைதியாகி விடுகிறார். பிறகு நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைப்பதற்காகத்தான் கூப்பிட வந்தோம் என்று தங்கமயிலின் அப்பா கதையை மாற்றியிருந்தார். பாண்டியனும் கோவிலுக்கு வர சம்மதித்திருந்தார். அதற்கு பிறகு சரவணன் தன் மாமனார் மாமியாரை பேசியதை பற்றி வருத்தப்பட பாண்டியன் அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினார். இன்னொரு பக்கத்தில் ராஜியும் மீனாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கதிரிடம் ராஜி சைக்கிளில் என்ற சொல்லி கேட்கிறார். அடுத்ததாக கோமதி செய்த வேலையை சொல்லி அவருடைய அண்ணன்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அந்த நேரத்தில் எப்படியாவது சக்திக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இப்படியாக சீரியல் முடிவடைகிறது. விஜய் டிவியின் முன்னணி தொடர்களில் ஒன்றான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் விரைவில் என்கார்ட் போட உள்ளது. அண்ணன் தம்பிகளின் பாசத்தை சொல்லும் இந்த சீரியலில் குடும்ப உறவுகளின் மகத்துவமும் சிறப்பாக எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. இதனிடையே இன்னும் சில தினங்களில் இந்த தொடர் நிறைவு செய்யப்பட்டு சீரியலின் இரண்டாவது பாகம் துவங்க உள்ளது. விஜய் டிவியின் முன்னணி தொடர்களில் ஒன்றாக பல மாதங்களாக மாஸ்காட்டி வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த தொடர் அண்ணன் தம்பிகளின் பாசம், குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் உள்ளிட்டவற்றை கதைக்களமாக கொண்டு 1500 எபிசோடுகளை தாண்டி ரசிகர்களை கவர்ந்து வந்த நிலையில் இன்னும் சில தினங்களில் என்கார்ட் போட உள்ளது. நிகழ்ச்சியில் ஸ்டாலின், சுஜிதா, குமரன், வெங்கட், லாவண்யா உள்ளிட்ட நடிகர்கள் சிறப்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தனர். தற்போது தன்னுடைய இரண்டாவது மருமகன் பிரசாந்தால் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட நிலையில் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஜனார்த்தனர் குணமடைந்துள்ளார். அவரை கொலை செய்ய முயன்றதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஜீவா மற்றும் கதிரை நீதிமன்றம் விடுவித்துள்ள நிலையில் குடும்பத்தினர் அனைவரும் உற்சாகமடைந்துள்ளனர். பிரிவினைகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் மீண்டும் வாழத் துவங்கியுள்ளனர். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.